ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் கிட்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன உயிர்மெய் எழுத்துக்கள்னால் ஒரு மெய்யும் அதனுடைய ஒரு உயிரெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. என்ன ஒரு மெய்யெழுத்தோட இன்னொரு உயிர் எழுத்து சேரும் பொழுது வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு ஈ வரிசையை பார்க்கலாம். நான் ஏன் இதை ஈ வரிசைன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் 18 மெய்யெழுத்துக்கள் நான் எழுதியிருக்கேன், இக்குலேருந்து இன்னு வரைக்கும். இதில் பாருங்கள் ஃபுல்லாக நான் இங்கே இ இ இ இ இ அப்படி தான் நான் எழுதியிருப்பேன். அதனால் இதை நான் ஈ வரிசைன்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், ஈ வரிசையில் இந்த மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது நம்மளுக்கு என்ன உயிர்மெய் எழுத்து வரும் பாருங்கள், இக்கு ப்ளஸ் இ. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, கி. இங்கு ப்ளஸ் இ, நீ. இச்சு ப்ளஸ் இ, சி. இஞ்சு ப்ளஸ் இ, நீ. இட்டு ப்ளஸ் இ, டி. இன்னு ப்ளஸ் இ, நீ. இத்து ப்ளஸ் இ, தி. இந்து ப்ளஸ் இ, நீ. இப்பு ப்ளஸ் இ, பி. இம்மு ப்ளஸ் இ, மீ. இ ப்ளஸ் இ, இ. இரு ப்ளஸ் இ, ரி. இல்லு ப்ளஸ் இ, லி. இவ்வு ப்ளஸ் இ, வி. இல்லு ப்ளஸ் இ, லி. இல்லு ப்ளஸ் இ, லி. இரு ப்ளஸ் இ, ரி. இன்னு ப்ளஸ் இ, நீ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை எப்படி உச்சரிக்கணுங்கிறத பார்ப்போம். கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, லி, லி, ரி, நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் ஈ வரிசையை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.